அங்கே கோடவுன்லேருந்து வந்ததுக்கும் என்ன சேல்ஸ் ஆச்சுன்றதுக்கும் டேலியே ஆகலை. ரெக்கன்சிலேஷன் சொல்லுவாங்க, இந்த ரெக்கன்சிலேஷன் நடக்கவே இல்லை. நான் நேற்று சொன்னேன், இது குடும்பத்தை குறிவைத்த சோதனை என்று நான் சொன்னேன். இவ்வளோ பெரிய பிளாக் மணியை எங்கே போட்டு நீங்கள் லாண்டர் பண்ண முடியும்? எந்த துறையில் லாண்டர் பண்ண முடியும்? சினிமாவா சார்? ஒன்று ரியல் எஸ்டேட். ஏன்னா ரியல் எஸ்டேட்டில் மேக்ஸிமம் பிளாக் மணி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, நான் வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு இந்த நிகழ்ச்சி வாயிலாகவே சொல்லிக் கொள்கிறேன். கடந்த 4 ஆண்டுகளில் கலைஞர் டிவி சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கிய திரைப்படங்களுக்கு எப்படி பேமெண்ட் கொடுத்தார்கள் என்பதை விசாரித்தால் தெரிந்துவிடும். செந்தில் பாலாஜிலாம் ஒரு செகண்டில் ஏங்க 6வது கட்சி வரேன் நான் பாரத் மாதா கீட்டு போயிடுவார். மற்றவர்களும் அந்த நிலையில் தான் இருக்கிறார். 2020 கோவிட் காலத்திலிருந்து இப்போது வரை டாஸ்மாகோட கொள்முதல் மற்றும் விற்பனை விவரங்களை தாருங்கள் என்று அமலாக்கத்துறை டாஸ்மாக்கு கடிதம் அனுப்பியது. அஃபிஷியலாக ஒன்று இருக்குது. இதே மாதிரி ஏற்கனவே சாண்டுக்கு டீட்டெயில்ஸை கேட்டு கொடுக்கல, ஞாபகம் இருக்கா? சாண்டில் எத்தனை எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்கன்னு டிஜிபி கேட்டு கொடுக்க முடியாது, நீர்வளத்துறையில் கேட்டு கொடுக்க முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. அமலாக்கத்துறைக்கு இந்த விவரங்களை கேட்க உரிமை இருக்கிறதா இல்லையான்றதுக்கு வழக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போச்சு. கோர்ட்டில் கேட்டால் இதை ஒரு விளக்கன் கேட்டுன்னு சொல்லிட்டாங்க. இப்போது சேல்ஸ் பற்றி இதே போல் கேள்வி எழுப்பியிருக்கார். தீவிரமான பாஜக எதிர்ப்பில் இந்தியாவில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி நாங்கள் தான் என்று இவர்களே சொல்லிக் கொள்கிறாங்க. காங்கிரஸ் கூட சொன்னது, தான் சொன்னதில்லை, இவங்க சொல்லிக்கிறாங்க. இதை வலுவாக எதிர்த்துக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? ஃபார்மர் சீஃப் செக்ரட்டரி மிஸ்டர் ராம்மோகன் ராவோட ஆஃபீஸில் ஐடி போய் சோதனை நடத்துகிற போது வெக்கமாக இருக்கிறது, அவமானமாக இருக்கிறதுலாம் பேசினாங்க. பாசிச பாஜக நீ உங்கள் ஆபீஸ் உள்ள புகுந்து உங்களது அரசு அலுவலகத்தில் புகுந்து 4 நாட்களாக சோதனை செய்திருக்கிறது, ஏன் உங்கள் பழிவாங்கும் நடவடிக்கை என்று ஒரு போராட்டத்திலோ ஆர்ப்பாட்டத்திலோ ஈடுபடவில்லை? கடுமையான கண்டன அறிக்கை கூட ஏன் இதுவரை வரவில்லை திமுக தரப்பிலிருந்து? நேற்றைய தினம் ரைடு பற்றி நம்ம பேசலாம், இன்னும் முடிவடையவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. திமுகவின் பெரும் தலைகள் ஜெகதரட்சகன், புருஷோத்தமன், அதுக்கப்புறம் இன்னொருவர் எஸ்என்ஜே, அந்த நிறுவனம், அந்த உள்ளிட்ட நிறுவனங்கள், நண்பர்கள், அவர்களுக்கு சம்மந்தப்பட்ட இடங்களில் பல்வேறு இடங்களில் சோதனை நடைபெற்றதாக சொன்னீங்க. அது ரொம்ப ஹியூஜ் ஸ்கேமு, கிட்டத்தட்ட இப்போ டாஸ்மாகில் என்ன வருமானம் வருதோ அதோட 1 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. அதோட அப்டேட் என்ன சார்? ஏன்னா நேற்றையோட முடிச்சிச்சுன்னு சொன்னாங்க ரைடு, அதோட அப்டேட் என்ன? சொல்கிறேன். இன்னும் இந்த சோதனைகள் முடிந்த பிறகு அமலாக்கத்துறை வெளியிடும் பத்திரிகை செய்தி இதுவரை வெளியிடவில்லை. வரும், அது இன்றைக்கி ஈவினிங் கூட வரலாம். அந்த இதில் தான் எவ்வளோ சீஸ் பண்ணோம், என்ன இவேஷன்றதான் தெரியும் நமக்கு. அது போக வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸை சொல்லிடுறேன் நான். நேற்று நாம் பேசியதன் தொடர்ச்சியாக ஃபேக்ட்ரியிலேருந்து டைரக்ட் சேல்ஸுன்றது நடந்திருக்கு. இது போக டாஸ்மாகில் நடக்கக்கூடிய ஒரு முறைகேடு. நேற்று நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் கேட்டீங்க, நான் எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்ன்ட்டு நீங்கள் கேட்டீங்க. நான் 1 லட்சம் தயாரிச்சுட்டு 50,000 கணக்கு கொடுத்தா என்ன பண்ணுவீங்கன்னு. எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷனை வச்சு கண்டுபிடிக்கலாமா? புரியுது. ஒரு ஃபேக்ட்ரி இவ்வளோ நேரம் ஓடிச்சுன்னா இவ்வளோ யூனிட்டு, இவ்வளோ யூனிட்டில் இத்தனை. அது இப்போ நீங்கள் 1 வருஷமாக இப்போ நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க, நீங்கள் 10 வருஷமாக ஃபேக்ட்ரி தொடங்கினதுலேருந்து எவ்வளோ இபி பில் கட்டினீங்கன்றதுக்கு ஒரு கணக்கு இருக்கும். 2021 நீங்கள் இத்தனை லட்சம் கேஸ் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு இத்தனை யூனிட் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் 50,000 தான் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் 1 லட்சம் தயார் பண்ணதுக்கான யூனிட் ஓடி இருக்குன்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஒன்று. அப்புறம் மொலாசஸுக்கு போக ஸ்பிரிட் வாங்குறாங்கல்ல, ஆல்கஹாலுக்கான அந்த அடிப்படை மூலப்பொருள் வாங்குறாங்க இல்லையா, அது இவ்வளோ வாங்கியிருக்கீங்க, இவ்வளோ தானே நீங்கள் தயாரிச்சிருக்கீங்கன்ட்டு அதை கண்டுபிடிக்க முடியும் அல்லவா? இது போக இன்னொரு விதமான இவேஷன் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் மது ஆலை வைத்திருக்கக்கூடியவன், நான் டாஸ்மாகுக்கு விற்பனை செய்கிறேன். ஒரு பாட்டில் 300 ரூபான்னு சொல்கிறேன், டாஸ்மாக்கு 300 ரூபாய்க்கே கொடுத்துருது, வரி இப்போவும் 300 ரூபா கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த 300 ரூபாய் டாஸ்மாக் என்கிட்ட கொடுத்து வாங்கும்போது இதில் பாட்டிலுக்கான விலையும் சேர்த்து தானே? ஆமாம். இந்த மது ஆலை நிறுவனங்கள் புதிய பாட்டிலை தருகிறோம் என்று சொல்லிட்டு பழைய பாட்டிலை கழுவி யூஸ் பண்ணுறாங்களாம். அதுக்கு பாட்டிலுக்கு 12 ரூபா 10 ரூபா ஆகும், சார்ஜ் ஆகும். இதில் இவேஷன் நடந்திருக்கு. ஒன்று. இப்போது நீங்கள் ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு கார்மெண்ட் ஃபேக்ட்ரி, போட்டிக் ஷாப் வைக்கிறீங்கன்னு வச்சுங்க. இதுக்கு ஜிஎஸ்டி வாங்கணுமா தனியாக? ஆமாம், ஜிஎஸ்டி நம்பர். இன்னொரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதுக்கு தனியாக ஜிஎஸ்டி வாங்கணுமா, இதே ஜிஎஸ்டி போதுமா? நம்மளோட விருப்பம், அது பிராண்டை பொறுத்து. இல்லை, சேல்ஸ் டேக்ஸ் இது. இந்த கடைக்கு ஒரு சேல்ஸு, அந்த கடைக்கு ஒரு சேல்ஸு. தனித்தனியாக தானே கட்டணும். எனக்கு தெரிஞ்ச தனித்தனியாக தான் கட்டணும். 10 கடை வச்சுருந்தீங்கன்னா ஒரே ஜிஎஸ்டி நம்பர் வச்சுட்டு எப்படி 10 கடை கட்டுவீங்க? முறைகேடு நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ அரௌண்டு 4500 அவுட்லெட்டு டாஸ்மாக் வச்சுருக்குல்ல, எப்படி டாஸ்மாக் நிறுவனத்திற்குன்னு ஒரே ஒரு ஜிஎஸ்டி நம்பரை வச்சு, சேல்ஸ் டேக்ஸ் நம்பரை வச்சு எப்படி 4500 கடைக்கு எப்படி நீங்கள் வரி கட்டுவீங்க? புரியுதா நான் சொல்கிறது? புரியுது. 4500 அவுட்லெட் இருக்குல்ல, தனித்தனியாக சேல்ஸ் டேக்ஸ் நம்பர் வாங்கணுமா இல்லையா? இல்லை, அதுதான் ப்ராசஸ் ஆகுங்க சார். தனித்தனி தான். ஆமாம்,
நீங்கள் இத்தனை கடை வச்சுருக்கீங்க, தனித்தனியாக வாங்கணுமா இல்லையா? அதுதான் விதி. ஸோ இது மாதிரி இந்த சில்லறை விற்பனை கடைகளுக்கு தனித்தனியாக இவர்கள் இதை வாங்கவில்லை. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். இல்லை, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க, ஓகே. எலைட் ஷாப்பில் கார்டு அக்செப்டட். இப்போ எல்லா கடையிலும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் கார்டு. முன்னாடி எலைட் ஷாப்பில் மட்டும்தான் கிரெடிட் கார்டு வாங்குவாங்க. ஜிபே தான் இப்போ வந்துருச்சு. நான் சொல்கிறது ஒரு 5வது வருஷத்துக்கு அதை. நான் போய் எலைட் ஷாப்பில் பியர் வாங்கினா கூட 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், கேஷ் வாங்குறது வேறு, 100 ரூபா பொருள் 120 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னா 20 ரூபாய் தூக்கி தனியாக வச்சுட்டு 100 ரூபாயை கட்டிடலாம். கிரெடிட் கார்டில் வாங்குறது எப்படி கட்டுவீங்க? அது கணக்கில் வரும், கணக்கில் வந்துடும். ஏன்னா பேங்க்ல இருந்து தான் ஆடிட் பண்ணும்போதும் வரும். பேங்க்ல இருந்து தான் டாஸ்மாக்கு வரும் இல்லையா? ஸோ இன்றைக்கி ஒரு 100 பாட்டில் பியர் விற்கிறாங்க, ஒரு பாட்டில் 100 ரூபான்னு வச்சுருந்தா 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னா ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபா வீதம் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது. இல்லை, அது நான் வந்து ரீட்டைல் வேலை செஞ்சுருக்கேன். அது எப்படி இது டேலி பண்ணுவாங்கன்னா, நான் வந்து கேஷில் அந்த 2000 எடுத்துப்பேன். புடிச்சிட்டார் லியோ பாயிண்ட். ஓகேவா? அந்த கேஷில் 2000 எடுத்து இப்படி வந்து நான் டேலி பண்ணுறோம். புடிச்சிட்டார் லியோ. இப்போது எப்படி பண்ணுறாங்கன்னா, டாஸ்மாகோட விதிப்படி இன்றைய கலெக்ஷனை இன்றைக்கே கட்டணும். ஒரு கடையோட இன்றைய கலெக்ஷனை இன்றைக்கே கட்ட வேண்டும். இதற்கு ஒரு தனியார் நிறுவனத்தோடு, சிஸ்கோ என்ற தனியார் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கி வச்சுக்கிட்டு வண்டி ஒன்று வரும் தெரியுமா, ஏடிஎம்மில் கேஷ் வரக்கூடாது, இது மாதிரி மிஷினை வந்து கேஷ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு போய் கட்டணும். இந்த பணத்தை எல்லாம் வசூல் பண்ணி ஒரு நாள் வைத்திருந்து முதல் நாள் கணக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கட்டுறாங்க. இப்போ ஒரு லியோ சொல்கிறாரு, இதுதான் நடந்திருக்கு. எனக்கு வந்து 2000 ரூபா வந்து ஜிபே மூலமாக கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், 20 ரூபா வாங்குறேன். அது எப்படி பண்ணுவாங்கன்னா, ஆக்சுவலாக இருக்கும்போது சில பேர்கிட்ட வந்து எனக்கு கேஷ் கொடுங்க அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா வாங்க முடியாதுல்ல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எக்ஸ்ட்ரா வருதுன்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்ணுவேன், அந்த 2000 இது ஜிபேல எனக்கு கிடச்சதில்ல, நான் கேஷ் எடுத்துக்கிட்டு அந்த 2000 வந்து அதில் கணக்கு அனுப்பிச்சுவேன். அன்னன்னைக்கே கட்டினா இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. மறுநாள் கட்டுறாங்க. எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு இது ஒரு சந்தேகம். ஏன்னா கிரெடிட் கார்டில் 20 ரூபா வாங்கினான், 120 ரூபா பியருன்னா 140 ரூபாயை கிரெடிட் கார்டில் சார்ஜ் பண்ணுறான். இது எப்படி இந்த 20 ரூபா இவனுக்காச்சே? எப்படி இது நிறுவனத்துக்கு? ஏன்னா அது வங்கி கணக்குக்கு போகும் கிரெடிட் கார்டில். எப்படி இந்த 20 ரூபா எக்ஸ்ட்ரா கிரெடிட் கார்டிலே சார்ஜ் பண்ணுறான்னு நான் சொல்கிறது 5-6 வருஷத்துக்கு கதை. யோசித்து கொண்டு போது இப்போது இந்த இடி சோதனைகளை முடிந்த பிறகு பார்த்தா ஒரு நாள் காசை வசூலை மறுநாள் கட்டுறது. அப்போ இந்த லியோ சொல்கிற மாதிரி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணிக்கிறது. இதுவே விதிப்படி தவறு. அண்டு அங்கே கோடவுன்லேருந்து வந்ததுக்கும் என்ன சேல்ஸ் ஆச்சுன்றதுக்கும் டேலியே ஆகலை. ரெக்கன்சிலேஷன் சொல்லுவாங்க, இந்த ரெக்கன்சிலேஷன் நடக்கவே இல்லை. நான் மீண்டும் ஏற்கனவே சொன்னது போல் ஹியூஜ் ஸ்கேம். சரி, இப்போ வந்து இந்த வயலேஷன் நடக்குது, இந்த ஊழல் நடைபெறுகிறதுன்றது எல்லாருக்கும் தெரியும். கிரெடிட் கார்டில் 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்றதும் தெரியும். அரசல் புரசலாக இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து டைரெக்டாக டாஸ்மாகில் சேல்ஸ் பண்ணுறதுன்றது அரசல் புரசலாக தெரிஞ்சாலும் 4 வருஷமாக இது நடந்துட்டு இருக்குது. ஏஜென்சிஸ்க்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்கம் டேக்ஸில் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இருக்குது, இடியே ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இப்போ ஏன் இதை பண்ணுறாங்கன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. பொறுத்து வந்து பார்த்தாங்க ஹியூஷ் குமார். ஆக்சுவலாக நீங்கள் வந்து தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா, இதுக்கு திமுக இவ்வளோ பெரிய ஸ்கேம் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டையும் வந்து அடித்து உடைக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் பண்ண மாட்டுறாங்க, ஏன் வெயிட் பண்ணுறாங்கன்னா, அப்போ தான் மணலில் வந்து ஈட்டி போயிடுச்சுல்ல. மணலில் பண்ணோன்னே பரவாயில்ல, இப்போ பிடிச்சாங்க. அப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க ஆட்சியே கலைக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு 5000 10,000 கோடி ஊழல்னு சொல்லி அரசு செய்த ஊழல் தனியார் நிறுவனம் இல்லை, அரசு துறை செய்த ஊழல் இது. ஆனால் இப்போ வந்து ஏன் பிடிச்சாங்கன்னா, உனக்கு தேர்தல் வருது. எக்ஸாக்ட்லி ஒன்று. ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து மத்தியில் நிதிஷ்குமார் அவர்களோ இல்லை வந்து சந்திரபாபு அவர்களோ வந்து ஆதரவை வாபஸ் பெற்றால் ஒரு கட்சி யாராவது ஆதரவு கொடுக்கணும். அது ஒன்று. 2 இதுதான் 2 ரீசன்கள் தான் முக்கியமான ரீசன். 3வது வந்து கட்சியை வந்து வெளிமாநிலங்களை உடைச்சாங்கல்ல, அந்த மாதிரி உடைக்கணும். இதுக்கு வந்து இது சரியான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி நினைக்கலாம். இந்த 3 காரணங்கள் தான் இருக்குது. ஃபண்டை சோக் பண்ணணும், தேர்தலுக்கான ஃபண்டை. இவங்க ரொம்ப இதாக இருக்கிறது, என்ன அதிருப்தி இருக்கிட்டு ஆட்சி மேலே மக்கள் இப்படி குறை சொல்கிறாங்க, சட்டம் ஒழுங்கு செய்யலாம், தூக்கி ஒரு 2000 ரூபாய் விட்டேரி. இவங்க ஸ்டைலே தானே, சாராயம் குடிச்சு செத்தானா 10 லட்சம் தூக்கி அடி. இந்த ஸ்டைலில் இவங்க பணத்தை கொடுத்து சரி பண்ணலாம் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த பணத்தை இவங்களே வீட்டில் சித்தரஞ்சன் சாலையிலேயே குடும்பம் குடியிருக்காங்களே, அங்கே வைக்க முடியுமா பணத்தை? யாராவது தொழிலதிபர்களிடம் கொடுத்து வைத்திருப்பார்கள் அல்லவா? அந்த தொழிலதிபர்களையும் லாக் பண்ணுறதுன்றது தான் பிஜேபியோட திட்டம் என்கிறார்கள். பணத்தை எடுத்தால் தானே தம்பி நீ செலவு பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா அடுத்து இந்த விசாரணை எங்கே நீளும் என்பது சொல்ல முடியாது. உங்களுக்கு எவ்வளோ ஹியூஜ் கேஷ் ஜென்ரேட் ஆகிருக்குன்னு சொல்கிறேன். இது எங்கே போய் போடுவீங்க இவ்வளோ பெரிய கேஷை? நான் நேற்று சொன்னேன், இது குடும்பத்தை குறிவைத்த சோதனை என்று நான் சொன்னேன்.
இவ்வளோ பெரிய பிளாக் மணியை எங்கே போட்டு நீங்கள் லாண்டர் பண்ண முடியும்? எந்த துறையில் லாண்டர் பண்ண முடியும்? சினிமாவா சார்? ஒன்று ரியல் எஸ்டேட். ஏன்னா ரியல் எஸ்டேட்டில் மேக்ஸிமம் பிளாக் மணி தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஒற்றை எழுத்து நிறுவனம் ஒன்று, அங்கே குடும்ப நிறுவனம் ஒன்று இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். சிகப்பு பூதத்தை பற்றியும் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒன்றும் இல்லை, நான் வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு இந்த சேனல், இந்த நிகழ்ச்சி வாயிலாகவே சொல்லிக் கொள்கிறேன். கடந்த 4 ஆண்டுகளில் கலைஞர் டிவி சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கிய திரைப்படங்களுக்கு எப்படி பேமெண்ட் கொடுத்தார்கள் என்பதை விசாரித்தால் தெரிந்துவிடும். 2 கோடி, 1 கோடி, 3 கோடி, 4 கோடின்னு இவர்கள் பேசி வாங்கும் அத்தனை படங்களுக்கும் முழுமையாக கருப்பு பணத்தில் தான் கலைஞர் டிவி மட்டும் வாங்குகிறது. சன் டிவி கருப்பு பணத்தில் வாங்குறதில்ல. 1 கோடி ரூபாய் படம்னா அதை நீ குறைச்சி 75 லட்ச ரூபாய்க்கு கொடு, 75 லட்ச ரூபா பேங்கிங் பேமெண்ட்டும் வாங்கிக்கிங்க. கலைஞர் டிவி மட்டும் இன்னும் தைரியமாக வாங்குறாங்க. அண்ட் சிகப்பு பூதம் நிறுவனம் விநியோகம் செய்த திரைப்படங்களின் கணக்குகளை வருமான வரித்துறை எடுத்தாலே இங்கே டாஸ்மாக்லையும் சாண்டிலையும் ஜென்ரேட் ஆன பணம் எங்கே போய் லாண்டரா இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த காதலிக்கு நேரமில்லைன்னு ஒரு படம் வந்துச்சு, உலக புகழ்பெற்ற காவியம் என்று அதை பற்றி கூறுகிறார்கள். அந்த படத்தில் ஒரு மாபெரும் வசூலானது என்று கணக்கு காட்ட முடியும் தானே? அண்ட் லைக்கா நிறுவனத்தோடு வரிசையாக ஏகப்பட்ட திரைப்படம் எடுத்தார்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியன் 2 எவ்வளோ வெற்றிகரமான திரைப்படம் என்பது தெரியும். இந்தியன் 2ல் இவ்வளோ வசூல் பண்ணிச்சுன்னு கணக்கு அமைச்சிருந்தாங்கன்னா முடியும்ல? முடியும். அதே போல் விடாமுயற்சி, இது சும்மா வைக்க முடியாது, நீங்கள் வீட்டில் அடுக்கி வைக்க முடியாது, எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் இதை சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வரணும் இல்லைங்களா? அப்போது எதற்காக நம்ம பல முறை பேசியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஏங்க இந்த ரெட் ஜெயிண்டில் சினிமா எடுத்து தான் வீட்டில் ஒலை பொங்கணுமான்னு நான் பேசியிருக்கேன். ஏன் விடாமல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்? நம்ம இவ்வளோ விமர்சனங்கள் வந்தாலுமே தொடர்ந்து சொல்கிறோம் வைத்தறிச்சலை கொட்டிக்காதீங்க. இந்த நிறுவனங்கள் இந்த ஸ்ப்ரிங்ஸ் மினரல் வாட்டர் இது போன்ற தொழில்களையும் இவர்கள் நடத்துவது. ஸ்ப்ரிங்ஸ் மினரல் வாட்டரில் தண்ணி விற்று எனக்கு இவ்வளோ லாபம் வந்துச்சு சொல்லுங்கள். பயங்கரமாக விற்கிது. ஸ்ப்ரிங்ஸ் வாட்டரை தவிர வேறு யாரும் ஜனங்க குடிக்கிறது இல்லை. இவ்வளோ லாபம் வந்துச்சுன்னு கணக்காட்டலாம்ல? இவ்வளோ கேஷை நீங்கள் இந்த மக்களுக்கு 2000 ரூபாய் 1000 ரூபா கொடுக்குறது 2000 கொடுக்குறதுன்றது தான் விட்டுருங்க. கார் வாங்குறீங்கல்ல, சொகுசு கார்கள், சிகப்பு பூதம் பேரில் ஒரு வண்டி வாகனம் ஓடுதில்ல, சிஎம்மோடது ரேஞ்ச் ரோவர், 1 கோடியோ 1.25 கோடியோ அந்த காரு, அதை வாங்குறதுக்கெல்லாம் பேங்கிங் சேனல்ஸில் அமௌண்ட் வேணும்ல. இப்படித்தான் பணத்தை லாண்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ சிகப்பு பூதம் உள்ளே வந்தால் யார் மாட்டுவா? அண்ணன், சின்னவர், அண்ணன் அண்ணன் தான் கூப்பிடணும் இல்லை, அவர் டேடி, ஒரு சன் அண்ணன். ஓகேங்களா? சிகப்பு பூதம் மாட்டுச்சுன்னா அந்த சிகப்பு பூதம் நிறுவனத்தோட காரை ஓட்டிகிட்டு இருந்தவர் இன்னும் ஓட்டிகிட்டு இருக்கவர். நம்ம அதை சேனலில் பேசின உடனே காரை உதயநிதி பேருக்கு மாற்றிட்டாங்க. சிகப்பு பூதம் பேரில் இல்லை இந்த கார். சரியா? ஸோ திஸ் இஸ் டார்கெட்டட் டுவர்ட்ஸ் ஃபேமிலி. செந்தில் பாலாஜிலாம் ஒரு செகண்டில் ஏங்க 6வது கட்சி வரேன் நான் பாரத் மாதா கீன்ட்டு போயிடுவார். மற்றவர்களும் அந்த நிலையில் தான் இருக்கிறார்கள். எவ்வளவுதான் மூத்த தலைவர் பொதுச் செயலாளராக இருந்தாலும் துரைமுருகனால் துணை முதல்வர் ஆக முடியாதுல்ல. இயல்பாக ஒரு மனிதனுக்கு இந்த கேள்வி எழுமா இடாதா? உங்கள் குடும்பத்துக்காக நான் ஏன் கஷ்டப்படணும்? நான் ஏன் ஜெயிலுக்கு போகணும்? செந்தில் பாலாஜி நிலைமையிலேருந்தே யோசிச்சு பாருங்கள். 100 ரூபாயில் 80 ரூபாய் உங்களுக்கு தான் கொடுத்தேன் இல்லையா? 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டேன். திருப்பி ஏன் நம்ப ஜெயிலில் இருக்கணும்? நீங்கள் போயிருங்க. ஓகேவா? ஸோ அதை நோக்கி இது செல்கிறது. எடுத்துகிட்டு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுப்பாங்க. இதற்கு பிறகு தான் பேச்சுவார்த்தை என்பது தொடங்கும். யார் யாரெல்லாம் இருக்கீங்கப்பா வாங்கப்பா. தென்னரசு தென்னரசு, ஆமாம் இவர் 1.5 வருஷம் தான் இல்லை, அது முத்துசாமி வாங்க 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 வாங்க. முத்துசாமி வேணான்னு சொன்னார். ஆமாம், அவர் ஒன்றும் பெருசாக வசூல்லாம் பண்ணல. அண்டு இப்போது இன்றைக்கி இந்தியன் எக்ஸ்பிரஸில் மட்டும் ரிப்போர்ட் ஆகிருக்கு, 2020 கோவிட் காலத்திலிருந்து இப்போது வரை டாஸ்மாகோட கொள்முதல் மற்றும் விற்பனை விவரங்களை தாருங்கள் என்று அமலாக்கத்துறை டாஸ்மாகுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறது. அஃபிஷியலாக ஒன்று இருக்குது. இதே மாதிரி ஏற்கனவே சாண்டுக்கு டீட்டெயில்ஸை கேட்டு கொடுக்கல, ஞாபகம் இருக்கா? சாண்டில் எத்தனை எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்கன்னு டிஜிபி கேட்டு கொடுக்க முடியாது. நீர்வளத்துறையில் கேட்டு கொடுக்க முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. அமலாக்கத்துறைக்கு இந்த விவரங்களை கேட்க உரிமை இருக்கிறதா இல்லையான்றதுக்கு வழக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போச்சு. கோர்ட்டில் கேட்டால் குடியா இதை ஒரு விளக்கன் கேட்டுன்னு இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. இப்போது சேல்ஸ் பற்றி இதே போல் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். கொடுத்தே தீர வேண்டும். ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி இன்னொரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி இது கவர்மெண்ட்டுக்கிட்ட டீட்டெயில் கேட்டாங்கன்னா கொடுத்து தான் ஆகணும். அதான் சட்டம். கொடுக்கலன்னா அரெஸ்ட் வரைக்கும் போகும். சரி, இப்போ இது நீங்கள் சொல்லுங்கள், தீவிரமான பாஜக எதிர்ப்பில் இந்தியாவில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி நாங்கள் தான் என்று இவர்களே சொல்லிக் கொள்கிறார்கள். காங்கிரஸ் கூட சொன்னது, காங்கிரஸ் கூட அவ்வளோ தான் சொன்னதில்லை, இவங்க சொல்லிக்கிறாங்க. இதை வலுவாக எதிர்த்துக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? ஃபார்மர் சீஃப் செக்ரட்டரி மிஸ்டர் ராம்மோகன் ராவோட ஆஃபீஸில் ஐடி போய் சோதனை நடத்துகிற போது வெக்கமாக இருக்கிறது, அவமானமாக இருக்கிறதுன்ட்டுலாம் பேசுனாங்க.
பாசிச பாஜக நீ உங்கள் ஆபீஸ் உள்ள புகுந்து உங்களது அரசு அலுவலகத்தில் புகுந்து 4 நாட்களாக சோதனை செய்திருக்கிறது. ஏன் உங்கள் பழிவாங்கும் நடவடிக்கை என்று ஒரு போராட்டத்திலோ ஆர்ப்பாட்டத்திலோ ஈடுபடவில்லை? கடுமையான கண்டன அறிக்கை கூட ஏன் இதுவரை வரவில்லை திமுக தரப்பிலிருந்து? குறைஞ்சபட்சம் சார் இப்போ இவங்களுடைய கூட்டணி கட்சிகளெல்லாம் விட்டு பேச வச்சிருப்பாங்க, அவங்களாம் கூட சைலண்டாக இருக்காங்க. ஆமாம், விஜய் தும்முனார்னா வரிசையாக வர்றாங்கல்ல. ஏன் தும்முக்கு நான் நடிகர் தும்மலாமா அப்படின்ட்டு வர்றீங்க. நடிகருக்கு எப்படி தும்மல் வரலாம்? ஏன் அமைதியாக இருக்கீங்க? கூட்டணி கட்சிகளை வச்சாது குறைஞ்சது நீங்கள் பேச வச்சிருக்கலாம்ல. டேய் பேசாதீங்க, அமைதியா இருங்க. கத்தாதரா, அமைதியாகன்றீங்க. கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டேன். இப்போ வந்து ஒருவேளை பாஜக அரசு திமுகவுக்கு இதை மாதிரியா நெருங்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க சார்? குய்யும் முயன்னு கத்தி மக்கள் மன்றத்துக்கு எடுத்துட்டு போவாங்க தானே சொன்னேன்னா தெரியுதா? இதை பொலிட்டிக்கல் ஃபைட்டாக நான் பொலிட்டிக்கலாக சொல்கிறேம்மா. இது ஒரு பொலிட்டிக்கல் ஃபைட்டாக மாற்றினா அட்லீஸ்ட் பப்ளிக்கிட்ட சிம்பத்தி வருமா? இது பூரா பொய்யுங்க. வேண்டுமென்றே திராவிட மாடல் அரசை இழிவுபடுத்துவதற்காக இப்படி சோதனை நடத்துகிறார்கள். இந்த மிரட்டல்களுக்கு அஞ்சாது. சிஎம் வீடியோ போட்டார்ல, இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்தவங்க. இதான்டா திமுக அப்படின்னார்ல, இப்போ போடுங்க. ஏன் கனத்த மௌனம்? ரகுபதி அவர்கள் பேசினார், உதயநிதி அவர்களும் வந்து மும்மொழி கொள்கை பிரச்சனை வந்து அதை திசை திருப்ப வந்து இப்படி பண்ணுறாங்க. ஒரு கண்டன அறிக்கையாக வந்திருக்கணும்ன்றேன். இது ஒரு வலுவான எதிர்ப்பாக எனக்கு தெரியலையே. ரகுபதி பேசினதோ உதயநிதி பேசினதோ ஒரு விஷயமே இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் கண்டு போய்க்கலாம்ல. அப்படி எப்படிப்பா சொல்ல முடியும்? ஏப்பா உங்கள் அலுவலகத்தில் 3 நாளாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி வந்து பூந்து டாக்குமெண்ட்டை பூரா தூக்கிட்டு போயிடறான், இது எங்களுக்கு ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? ஏற்கனவே மணலுக்கும் தூக்கிட்டு போனாங்க, அதே அவங்களுக்கு ஒரு விஷயமே. சரி, இல்லை அவங்க அப்படி தான் நடந்திருக்காங்க. இல்லை மணல் விஷயத்திலையும் பெருசாக அவங்க கண்டன அறிக்கைலாம் எதுவும் இல்லை. ஒரு வேளை எந்த விஷயம்லாம் அவங்க வந்து மாற்றுறாங்களோ இல்லை பச்சையாக அதிகாரப்பூர்வமாக மாட்டும் போது அமைதியாக இருக்கிறாங்க. மணல் விஷயத்திலையும் யாரும் பெருசாக பேசல. ரியாக்ட் பண்ணல. கரெக்ட், இதுலேயும் ரியாக்ட் பண்ணல. ஏன்னா அதை எப்படி டீல் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். அந்த டீலிங் மெத்தட் இது இல்லை. கத்தி கூப்பாடு போடுறது இல்லை, அதை நாங்கள் காலில் விடுறது. நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேன்னு ஒன்று வச்சாங்க நேரு, அப்போ பிரதமர் கேலோ இந்தியா யா அப்போ மோடியை கூட்டம் வந்தால, இப்போ ஒரு விழா வச்சு கூப்பிட்டு வரும் பாசிபிள். ஏன்னா அந்த மணல் ரைட் நடந்த அந்த வழக்கு வந்து மிக துரிதமாக நடைபெற்று கொண்டது. அந்த டைமில் தான் அந்த கேலோ இந்தியா வந்து நடத்தப்பட்டது. இப்போ அது நடக்கலாம் பாசிபிள். பட் இது வந்து அது அப்போ தேர்தல் நேரம் இல்லை, அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதோட மணல் வழக்கு வந்து வேகமாக நடைபெறவில்லை. இப்போ தேர்தல் வருது, இந்த நேரத்தில் வந்து இந்த விஷயத்துலையும் வந்து பிஜேபி அமைதியாக இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல, இல்லை ஒரு சமரசத்துக்கு உடன்படுவாங்களா இல்லையான்னு தெரியல. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை மணல் விவகாரம் போலவே இது சமரசத்துக்கு உட்படுமா பாஜக, இல்லை வந்து இந்த வழக்கை விரைவாக நடத்துமா? மிரட்டுவதற்கு இதை பயன்படுத்தி கொள்வார்கள். பிஜேபியோட டிமாண்ட் என்னென்று தெரியல. ஏன்னா பிஜேபியும் திமுகவும் நேரடியாக கூட்டணி வைத்தால் இரு தரப்புக்குமே பெரிய அளவில் அது பயன் தராது. பிஜேபி வாக்காளர்களே வாக்களிக்க மாட்டாங்க. ஒரு நெருக்கடியான நேரத்தில் பண்ணுறதுன்றது வேற. இப்போது ஒரு வேளை வந்து இது வெளிப்படையான கூட்டணியாக மாறுகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். பிஜேபி வாக்காளர்கள்லாம் அந்த அடிப்படையில் திமுகவை வெறுப்பவர்கள், அவர்களும் வாக்களிக்க மாட்டாங்க. திமுகவில் இருக்கவனும் பிஜேபி கூட கூட்டணி வச்சாங்கன்னா போட மாட்டான், நேராக போயிட்டு. ஆனால் இயல்பாக வந்து என் நண்பர் வந்து ஒருத்தர் சொல்லுவார், அவர் என்ன சொல்லுவார்னா, ஆக்சுவலாக நம்ம வெளிலேருந்து பார்க்குறோம் காங்கிரஸும் திமுகவும் நேச்சுரல் அலையன்ஸு, ஆனால் அப்படி இல்லை, பிஜேபியும் டிஎம்கே தான் நேச்சுரல் அலையன்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, இப்போ காங்கிரஸுக்கு பின்னாடி வந்து யார் இருப்பாங்கன்னா தலித்ஸ் இருப்பாங்க, மைனாரிட்டிஸ் இருப்பாங்க, இவங்களாம் இருப்பாங்க. ஆனால் திமுகவில் யார் இருப்பாங்கன்னா பேக்வர்ட் கிளாஸ் இருப்பாங்க. பிஜேபியில் அப்படியே யாருன்னு பார்த்தா காஸ்ட் இண்டூஸ். அவங்க யார் இருப்பாங்கன்னா தலித்ஸாக இருக்க மாட்டாங்க, பேக்வர்டு இருந்தால் இருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் நேச்சுரல் அலையன்ஸு தமிழ்நாட்டை பொறுத்து. பட் ஆனால் இங்கே வந்து இவங்க ஃபாலோ பண்ணுற அஜெண்டா வந்து எங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து ஒரு நேச்சுரல் அலையன்ஸு. இப்போ திமுக வந்து வேறு மாநிலத்தில் இருந்தால், வட தமிழகத்தில் இருந்தால், வட இந்தியாவில் இருந்தால் நாங்கள் தான் நேச்சுரல் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அது சாதி இந்துக்களின் கட்சி தானே. ஜஸ்டிஸ் பார்ட்டியோட வரலாறுலேருந்தே தொடங்கினால் ஜஸ்டிஸ் பார்ட்டியே பார்ப்பனர்களின் பிராமணர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து தங்களது சாதி கட்டமைப்பை நிறுவுவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் அது. அதுக்கு 1000 விளக்கம் கொடுப்பாங்க. ஆனால் யதார்த்தம்னா அதுதான். செட்டியார், முதலியார், பிள்ளைவாள் இவர்கள் தானே அன்று தலைமை பதவிக்கு இருந்தாங்க. அன்றைக்கும் ரெட்டமலை சீனிவாசனை தவிர்த்து பார்த்தீர்கள் என்றால் பெரிய அளவில் தலித் தலைவர்கள் அந்த அமைப்பில் இல்லை. நீங்கள் சொல்கிறது லாஜிக் தான். அண்டு இது ஒரு பெரிய நெருக்கடி. எப்படி இது அன்ஃபோல்ட் ஆகுதுன்றதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த ஈடியோட ப்ரெஸ் ரிலீஸ் வந்துச்சுன்னா மேலதிக விவரங்கள் வரும். இப்போ சர்ச் வைண்ட் அப் ஆகிடுச்சு. இந்த கனத்த அமைதிக்கு பின்னால் நான் இது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி சொல்கிறேன். கடுமையான அச்சம் திமுக தரப்பில் நிலவுகிறது. அடுத்து எங்கே என்ற கேள்விதான் அவர்கள் அத்தனை பேரிடமும் இருக்கிறது.